Praise the Lord. Very good morning. இந்த காலை ஆராதனைக்கு ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இடைப்படும் பேசும் உங்கள் வசன வார்த்தை விடுதலையோடு வல்லமையோடு வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவர் நாம் மையப்படுவதாக. பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் அவர்கள் நம்மை ஆராதனையில் நடத்துவார்கள். தேங்க்யூ. ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவரை ஆராதிப்பது, அவரை உயர்த்துவது மெய்யாகவே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம், ஒரு பெரிய பாக்கியம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் ஆராதிக்க நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த நல்ல ஆராதனை வேளையில் அவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிற நாம ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னத்தினால எங்களை நீங்க நிரப்புங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடலாமா? நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிற பரிசுத்த தெய்வம், அவர் நம்முடைய துதியிலே அவர் மகிழுவாராக, நம்முடைய துதியை அவர் ஏற்றுக்கொள்ளுவாராக. எங்கெங்கே பூமியில் இருந்து துதி எழும்புகிறதோ அங்கே எல்லாம் வானத்திலிருந்து ஜெயமும் இறங்குகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், எங்கெங்கெல்லாம் துதி பூமியிலிருந்து எழும்புகிறதோ அங்கெல்லாம் ஜெயம் வானத்திலிருந்து இறங்குகிறது. அவருடைய மகிமை இறங்குகிறது, அவருடைய பிரசன்னம் இறங்குகிறது, அவருடைய ஆளுகை இறங்குகிறது, அவருடைய ஆலோசனை இறங்குகிறது. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில எங்களை ஆளுகை செய்ய இறங்கி வருவீராக. அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் இணைந்து, மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அப்படியே ஒரே மனதோடு கூட அப்பாவை நோக்கி பார்த்து, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வமே, நாங்கள் துதிக்க 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 உடைய நாமத்தை உயர்த்த 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 எங்களின் எல்லைகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்புகிற தெய்வம் நீர் அல்லவா? உங்க மகிமை இறங்கி வரும்போது எங்கள் வாழ்வில் சூழல்களில் எல்லாம் ஒரு வித்தியாசம் உண்டாகுமே, ஒரு மாற்றம் உண்டாகுமே, ஒரு மறுரூபம் உண்டாகுமே. தகப்பனே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி எங்கள் மத்தியில. ஓ ஓ, மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே.
வந்தால் போதுமே. எல்லாம் நடக்குமே. நம்பி வந்து நிக்கிற ஆண்டவரே, நம்பி வந்து நிக்கிற ஆண்டவரே, நம்பி வந்து நிக்கிற ஆண்டவரே, நன்மை செய்கிறவர், இரக்கம் செய்கிறவர், எங்களுக்கு தயை செய்வீராக, எங்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஒரு பாடலை பாடுவோமா? நம்பியே வந்தேன் இயேசுவே உந்தன் பாதமே சேர நான் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பாடுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. உற்சாகமா சேர்ந்து பாடுவோம். எஸ். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே. நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே. முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிரப்பும். முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிரப்பும். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே. நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே. மனிதனின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரை வந்த வினைகளை பாரும். மனிதனின் மீது நம்பிக்கை வைத்து இதுவரை வந்த வினைகளை பாரும். உன் சமாதானம் நிறைவாக தாரும். உன் அன்பு என்னிலே இருந்திட செய்யும். உன் சமாதானம் நிறைவாக தாரும். உன் அன்பு என்னிலே இருந்திட செய்யும். நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே. நம்பியே வந்தேன் இயேசுவே உந்தன் பாதமே சேர நம்பி வந்தே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நம்பி வந்திருக்கிற ஒருவரையும் கைவிடாத தெய்வமே, காத்துக்கொள்ளும், என் கரம் பற்றி நடத்தும் என்று கேட்போம். சொன்னதை செய்கிறவர் கூடவே இருப்பார், கடைசி வரைக்கும் நடத்துவார். ஹல்லேலூயா. விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் நீக்கிடும் தெய்வம். விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் நீக்கிடும் தெய்வம். தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம், நம்பிடும் மாந்தரை தாங்கும் நல் தெய்வம். தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம். ஓ, நம்புகிறவரை தாங்கி நடத்துகிற நல்ல தெய்வம் நீரல்லவோ. விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம்,
வினைகள் யாவையும் போக்கிடும் தெய்வம், விண்ணிலும் மண்ணிலும் போற்றிடும் தெய்வம், வினைகள் யாவையும் நீக்கிடும் தெய்வம், தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம், நம்பிடும் மாந்தரை தாங்கும் நல் தெய்வம், தானாக உருவாய் இருந்திட்ட தெய்வம், நம்பிடும் மாந்தரை தாங்கும் நல் தெய்வம், நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர, நம்பி வந்தே நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர, நம்பி வந்தே நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர, நம்பி வந்தே முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிறுத்தும், முடிவு பரியந்தம் என்னையும் காத்து முற்றிலும் உந்தன் அன்பினால் நிறுத்தும், நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர, நம்பி வந்தே நம்பியே வந்தே இயேசுவே உந்தன் பாதமே சேர, நம்பி வந்தே. என் சத்தம் கேட்கும் வல்லவரே, உருக்கமாக இறங்குமே, என் சத்தம் கேட்கும் வல்லவரே, உருக்கமாக இறங்குமே, உம்மை அல்லால் யாருண்டு, உந்தனின் பாதத்தை அண்டினேன், இயேசுவே உம்மை அல்லால் யாருண்டு, உந்தனின் பாதத்தை அண்டினேன், நம்பி வந்தே இயேசுவே என் ஜெபம் கேட்டு இறங்குவி, விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வி, விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வி, இயேசுவே எங்கள் பக்கமாய் சாய்ந்து எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, நம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிற தெய்வமே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், நீர் பாத்திரர், நீர் போதுமானவர், எங்கள் ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஆண்டவரே இந்த நல்ல ஆராதனை வேளையில உம்முடைய கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம், உம்முடைய கிருபையை கொண்டாடுவதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே we are here to celebrate your grace, Lord. Oh hallelujah. என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனீர், ராஜாதி ராஜன் நீர், எங்கள் துதியை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீர். ஆண்டவரே எங்களில் அன்பு கூர்ந்து உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டெடுத்தவர் நீர். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே ஜீவ பலியாய் எங்களை ஒப்பு கொடுத்து சத்தத்தை உயர்த்தி, ஓ என் அன்பின் கீதமே,
என் இன்ப இயேசுவே, என் அன்பின் கீதமே, என் இன்ப இயேசுவே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே, என் ஜீவனை பார்க்கிலும் நீ பிரியமானவரே. உம்மை போல எங்களை தாங்க யாரும் இல்லப்பா. உங்களை போல எங்களை விசாரிக்க யாருமே இல்லை ஆண்டவரே. ஓ, கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தெய்வமே, எங்கள் வழிகளில் எல்லாம் எங்களை காக்கும்படிக்கு எங்களுக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுகிற நல்ல தகப்பனே, எங்கள் வழிகளை எல்லாம் செவையாக்குகிற தெய்வமே, உம்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லையே. அன்பு நிறைந்த இருதயத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த ஆராதனை வேளையில உம்மை உயர்த்துகிறோம். உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே, உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே, உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே, உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே, உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே, உம்மை போல உமக்கீடாய் யாரும் இல்லை இயேசுவே, உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே, உயிரே உறவே உந்தன் மார்பில் சாய்ந்திடுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. எங்களை ஆட்கொண்ட தெய்வமே, எங்களை மீட்டு கொண்டவரே, ஆராதனை 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 உமக்கு ஆராதனை. உம்மை போல நேசித்திட யாரும் இல்லை இயேசுவே, உம்மை போல நேசித்திட யாரும் இல்லை இயேசுவே, நேசமே நேசரே உம்மில் நானும் சேர்ந்திடுவே, நேசமே நேசரே உம்மில் நானும் சேர்ந்திடுவே, ஆராதனை ஆராதனை
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, கனத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை. இந்த நல்ல ஆராதனை வேளையிலும் கூட உமக்கு நேராக நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஜீவ பலியா எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செலுத்தி இருக்கிற துதி பலியை, ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக, அங்கீகரிப்பீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise God. Thank you, Pastor Albert Robinson. பிரியமானவர்களே, நாம் கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். தேசத்தை ஆண்டவருடைய கரத்தில் கொடுப்போம். ஆளுகிறவர்களை ஆண்டவருடைய கரத்தில் கொடுப்போம். மிஷனரிகளை ஆண்டவருடைய கரத்தில் கொடுப்போம். விஷன் 2030 ஆண்டவருடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. கர்த்தர் நமக்கு வேண்டிய கிருபைகளை தருவாராக. ஆமென். எலியாவுக்கு ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார், ப்ராமிஸ் கொடுத்தார், ப்ரொடெக்ஷன் கொடுத்தார், பவர் கொடுத்தார், வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினார். பவர், ப்ராமிஸ், ப்ரொடெக்ஷன். இன்னொரு காரியம் ப்ரொவிஷன். எழுப்புதல்ல இருக்கிற நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், அவருடைய ப்ரொவிஷனை கொடுக்கணும். ஆண்டவர் நமக்கு அவருடைய வல்லமையை கொடுக்கணும். ஆமென். மிஷனரிகள், விஷன் 2030 ஈடுபடுகிறவர்கள் மாநில அளவில் உள்ள ஊழியங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நெகேமியாக்கள், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கர்த்தர் எழுப்பியிருக்கிற கிங்டம் மைண்டட் லீடர்ஸ் எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுத்து, வல்லமையை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, ப்ரொவிஷனை கொடுத்து, ப்ராமிஸ், பவர், ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன் கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலே அவருடைய பிரசன்ஸை கொடுத்து கர்த்தர் நடத்துவாராக. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த விஷன் 2030க்காக, ஆண்டவரே, இந்த எழுப்புதல் திட்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா விதத்திலும் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஊழியர்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, தேசத்துல நாங்கள் பெரிய ஒரு அசைவை பார்க்கணும்னு விரும்பிதான் ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறோம். எங்கள் மக்கள் நரகத்திற்கு போகக்கூடாது. எங்கள் இந்திய மக்கள், ஆண்டவரே, தேசத்தின் மக்கள், ஆண்டவரே, ஜனங்கள் உண்மை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, பாமர மக்களும் அறிந்து கொள்ளணும், படித்தவர்களும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே, எல்லா துறையிலும் இருக்கிற மக்கள் அறிந்து கொள்ளணும். உண்மை அறியாமல் இருக்கிறார்கள். நண்பர்கள், உறவினர்கள், வீட்டமைப்பு பகுதியில் இருக்கிறவர்கள், எங்களுடைய தொடர்பில் இருக்கிறவர்கள், கான்டாக்ட்ஸ் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாகிலும் சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லப்பட கர்த்தர் ஞானத்தை, கிருபையை தந்தருளுங்க. ஆண்டவரே, விஷன் 2030ங்கிற பெரிய விஷனை கொடுத்துருக்கிறீங்க. இதை எப்படி செயலாற்றணும்னு வழிநடத்தலை கொடுங்க, எப்படி செய்யணும்னு ஆண்டவரே வழிநடத்தலை கொடுங்க, கிரேஸை கொடுங்க. ராக்காபா ஹாலா ஷமா கராத்தி ஆலபா ரியாமா குருத்துனமி கலாமந்துரு ஷபா கரபா துரபா. கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா, கிருப தாங்கப்பா. எங்களுக்கு வெளிப்பாடுகளை தாங்க, புரிந்து கொள்ளுதலை தாங்க, ஸ்ட்ராட்டஜிஸ் தாங்க, ஆட்களை தாங்க, ஞானத்தை தாங்க. ஓரியா லமா கரு ஷபா கராத்து ரபா கரபா. ஆண்டவரே, எங்களுக்கு எழுப்புதல்ங்கிற காரியம் தானே ஆண்டவரே உயிர் மூச்சாக இருக்கிறது, பேச்சாக இருக்கிறது.
அதை நாங்கள் வெறும் பேச்சோடு நிறுத்திடக்கூடாது, ஜெபத்தோடு நிறுத்திடக்கூடாது. அதை செய்வதற்கு வேண்டிய ஞானம், செய்வதற்கு வேண்டிய பலன், செய்வதற்கு வேண்டிய கிருபை தாங்க. சர்ச் இல்லாத இடத்துல சர்ச் ஆரம்பிக்கிறது, சந்திக்கப்படாத மக்களை சந்திக்கிறது, இப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுகிற எல்லாருக்கும் வேண்டிய கிருபைகளை தாங்க. நெட்வொர்க் பண்ணுகிறவர்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. ஓ இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். கர்த்தர் செய்வீராக, கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. கர்த்தர் செய்ய போகிற எல்லா கிருபைகளுக்காக, கர்த்தர் கொடுக்க போகிற எல்லா தயவுகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்யும், நீர் செய்யும், நீர் செய்யும், நீர் செய்யும். ஆண்டவரே பாதுகாப்பு உண்டாகட்டும், வல்லமை வெளிப்படட்டும், பிரசன்ஸ் இருக்கட்டும், நீர் காரியங்களை நடப்பிக்கிறதை பார்க்கட்டும். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ரபா லக்க பந்துரு ஷபா கரபா ரியா கனத்து நிமிகலாமதூன மீ கராஷகௌரத்துரபா. கர்த்தர் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரை. எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதல் என்ற எங்களுடைய ஆசை, எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே எங்கள் கண்கள் காணட்டும், எங்கள் தேசம் சந்திக்கப்படட்டும். குறுகிய காலத்தில், நெகேமியாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். எங்கள் பிரயாசத்துக்கு தக்க பலனை நாங்கள் காண உதவி செய்யும். சோர்ந்து போகிற நேரத்தில் எங்களுக்கு பலனை தாரும், சத்துவத்தை தாரும் ஆண்டவரே. வார்த்தைகளை தாரும், கிருபைகளை தாரும். தாவீது நாளுக்கு நாள் அவனுடைய சேனையிலே ஆட்களை கண்டது போல எங்களுக்கு ஆட்களை தாரும், செய்வதற்கு வேண்டிய பலனை தாரும். ஒவ்வொன்றிற்கும் வேண்டிய ரிசோர்சஸை கர்த்தர் ரிலீஸ் பண்ணும். ஹெவன்லி ரிசோர்சஸ், ஹெவன்லி கைடன்ஸ், ஹெவன்லி ஸ்ட்ராட்டஜிஸ் தாங்க 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 என்று கேட்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த விஷன் 2030க்கு வேண்டிய சகல கைடன்ஸையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ரீபா கபா ரந்துரு ஷபா கரபா ரியா மகுருந்துரு ஷபா கனந்தரி கலபது நமி கரபா லிபகலபது நமா கரதரபா கர ஷகரந்தரபா கரபா ரிக்கலத்தனுபுகுர் உந்துருபுலு ஷகலதரபா கரபா லியாக்கன மந்துருபுலு ஷக்கரத்தரபா ரியாக்கனபது நமா கரத்தரிகலபத்துரபோ கூரபா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை ஆளுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். 5 மாநிலங்கள் தேர்தல்கள் நடந்து ஆண்டவரே பதவி பிரமாணங்கள் எடுத்து ஆண்டவரே அரசு, புதிய அரசு ஆட்சி அமைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லா எம்எல்ஏக்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லா அமைச்சர்களையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். எல்லா முதல் மந்திரிகளையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். உங்க ஆளுகை தேசத்துல இருக்க கேட்கிறோம், கேட்கிறோம், கேட்கிறோம். ஆண்டவரே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக, கிறிஸ்தவ அமைப்புகளுக்கு விரோதமாக, கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே இருக்கிற எழும்பி இருக்கிற அமைப்புகள், எழும்பி இருக்கிற சட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே அர்த்தமாக்கப்படட்டும், செயலிழந்து போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும். பாதுகாப்பு உம்முடைய ஊழியங்களுக்கு தாங்க. ஆண்டவரே எலியாவுக்கு கொடுத்தது போல கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த சம்மர் வெயில்ல ஆண்டவரை பாதிக்கப்படாதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்துல மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் போன்ற காரியங்களை கொடுத்து, ஃபேவரபிள் வெதர் கண்டிஷனை கொடுத்து நடத்தினது போல எங்களை நடத்துங்கன்னு கேட்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா என்ற பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா. ஆண்டவரே, ஜெப ஆவியினால என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஜெப சிந்தை எனக்குள்ளே தாங்க ஆண்டவரே. நல்ல ஜெபிக்கணும். ஆண்டவருடைய பாதத்திலே நான் விழுந்து கிடக்க இருதயத்தை ஊற்றி கருத்தாய் ஜெபிக்கின்ற ஜெப ஆவி எனக்கு தாங்க என்று சொல்லி இந்த பாடலை பாடலாம். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.
சிந்தை என்னில் தாரும் தேவா. அறைக்குள்ளே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள்ளே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா. ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா. ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஆண்டவரே, ராக்காலங்களில் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அதிகாலையிலே நீர் இருட்டோடு எழுந்து ஜெபித்தது போல நாங்களும் எழுந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஒரு ஆத்தும பாரத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. திறப்பிலே நிற்கிற ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொன்னீரே. அந்த திறப்பிலே நிற்கிற அந்த ஒருவனாக எங்களையும் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கணும்ப்பா, ஜெபிக்கணும்ப்பா. ஜெபாவினால நிரப்புங்க. Thank you Jesus. ஒரு ஜெபமாக சேர்ந்து பாடுவோமா? ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், அதிகாலை விழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா. ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா. ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. அறைக்குள்ளே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். அறைக்குள்ளே கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்ற வரமே தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா. ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா. ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. Praise the Lord. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. இப்பவும் நமக்கு இந்த செய்திக்குள்ள போகிறோம். எழுப்புதலின் தாக்கம், இம்பேக்ட் ஆஃப் ரிவைவல். ஒரு எழுப்புதல் வரும் பொழுது அதனுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கும்?
என்ற காரியத்தை இமேஜின் பண்ணி பார்க்கறதற்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலிருந்து எழுப்புதல் வரும்பொழுது எப்படி இருக்கும் நம்ம அதை இமேஜின் பண்ணாதான் நம்ம அதை இன்னும் விஷுவலைஸ் பண்ணி ஜெபிக்க முடியும். ஆமேன். ஸோ எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து ரிவைவல் இம்பேக்ட்ஸ் என்ற தலைப்பில் நான் பேசின ஒரு செய்தி கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைகள் ஆயத்தமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தருடைய வார்த்தைக்காக. நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட ஆராதனை வேளையிலே இவ்வளவு நேரமாக இடைப்பட்டீர், உமக்கு நன்றி. இப்போவும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசும், வசன வெளிப்பாடு உண்டாகட்டும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தடைகளும் நீங்கட்டும். வசனத்தை கேட்கவோ, புரிந்து கொள்ளவோ, ஒப்புக் கொடுக்கவோ, ஆண்டவரே அர்ப்பணிக்கவோ உண்டாகிற சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீக்கப்படுவதாக. ஆவியானவருடைய அசைவு, ஆவியானவருடைய கிரியை அதிகமாக வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப் போகிற தலைப்பு எழுப்புதலின் தாக்கம், இம்பேக்ட் ஆஃப் ரிவைவல். எழுப்புதலின் தாக்கம். எழுப்புதல் என்பது நான் பலமுறை உங்களோடு கூட பேசியிருக்கிறேன். வாட் இஸ் ரிவைவல்? எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்பது வெளியிலே தேவனை அறியாத மக்கள் நடுவிலே நடக்கிற காரியங்கள் அல்ல. பொதுவாக மக்கள் அதிலே ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதை நான் அறிகிறேன். நன்றாக கவனியுங்கள். ரிவைவல் இஸ் நாட் வாட் ஹேப்பன்ஸ் இன் த கம்யூனிட்டி. ரிவைவல் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த சர்ச். எழுப்புதல் என்பது என்ன? ஆண்டவர் நமக்கென்று ஒரு நிலையை வைத்திருக்கிறார். நன்றாக கவனிக்கணும். நமக்கென்று ஒரு நிலையை வைத்திருக்கிறார். ஒரு விசுவாசி, ஒரு ஊழியர், திருச்சபை, தேவன் வைத்திருக்கிற ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டர்டு. அந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே சப்ஸ்டாண்டர்ட் லிவிங் இருக்கிறவர்கள், அவர்கள் உணர்வடைந்து ஆண்டவர் விரும்புகிற அந்த ஸ்டாண்டர்டுக்கு எழும்பி வருகிறார்களே, அதைத்தான் ரிவைவல் என்று நாம் டிஸ்கிரைப் பண்ணுகிறோம். இது நடக்கும் பொழுது இந்த சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கிறிஸ்டியன் லைஃப், சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி சர்ச் லைஃப், சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி சர்ச் லீடர்ஸ் உடைய லைஃப் ஆர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பிராக்டிசஸ், அதெல்லாம் இப்பொழுது நீக்கப்பட்டு தேவன் விரும்புகிற அந்த நிலைக்கு, டு ரைஸ் அப் டு த ஸ்டாண்டர்ட் தட் காட் ஹேஸ், அது ரிவைவல். when that happens, அந்த காரியம் நடக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால் மக்கள், வெளியிலே இருக்கிறவர்கள் தேவனை அறிய ஆரம்பிப்பார்கள். பல காரியங்கள் நடக்கும். when God's people rise to the standard that God wanted them to come to, what happens is there will be a lot of good impact in the church and outside the church. சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியிலேயும் தாக்கங்களை நாம் பார்க்க முடியும். அந்த தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் என்விஷன் பண்ணி பார்க்க வேண்டும். எழுப்புதல் வரும்பொழுது என்ன நடக்கும் என்பதை இமேஜின் பண்ணி பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய ஆவியின் கண்களிலே நீங்கள் அதை பார்க்கத்தக்கதாக, விஷன் இஸ் தி மென்டல் பிக்சர் ஆஃப் த டிசையர்ட் ஃபியூச்சர். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து நமக்கு இருக்கிற ஆசை, வாஞ்சை, அது இன்னும் நமக்கு எழுத்தின்படி அது நிறைவேறவில்லை. ஆனால் நம்முடைய கண்களிலே, நம்முடைய மனக்கண்களிலே அதை காண முடியும். அதுதான் விஷன் என்று சொல்லுவார்கள். ஸோ ரிவைவல் விஷன் உங்களுக்கும் எனக்கும் உண்டாவதற்கு, எழுப்புதல் தரிசனம் உண்டாவதற்கு, நாம் அந்த எழுப்புதல் வரும்பொழுது ஏற்படும் நல்விளைவுகளை குறித்து நாம் சற்று இமேஜின் பண்ணி பார்க்க, I'm going to take you through the book of Acts. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது சபையானது தேவன் விரும்புகிற
நிலையிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட நல் விளைவுகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். I'm going to share with you about 11 revival impact. எழுப்புதலின் தாக்கம், ஒரு 11 காரியத்தை நான் உங்களோடு கூட ஷேர் பண்ண போகிறேன். எழுப்புதல் 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 என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமே, அது என்னது? சபையானது தேவன் விரும்புகிற நிலைக்கு எழும்பி வர வேண்டும். ஒரு ஊழியர் தேவன் விரும்புகிற நிலைக்கு ஏறி வர வேண்டும். ஒரு திருச்சபை தேவன் விரும்புகிற நிலைக்கு அது மாறி வர வேண்டும். இப்படி வரும்பொழுது என்ன நடக்கும்? வாட் வில் ஹேப்பன்? ஆமென். தி ரிவைவல் இம்பேக்ட். 11 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்பர் 1, முதலாவதாக, people will easily come to know the Lord and they will come in big numbers. நல்ல கவனிங்க. எழுப்புதல் உண்டாகும் பொழுது, தேவன் விரும்புகிற நிலையிலே திருச்சபை இருக்கும் பொழுது, தேவன் விரும்புகிற நிலையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், திரளான எண்ணிக்கையிலே மக்கள் தேவன் பக்கம் வருவார்கள். எளிதாக தேவன் பக்கம் வருவார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பேதுருனுடைய ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்து கவனிங்க, அதே அதிகாரத்தில் 47ஆம் வசனத்தில், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். 47ஆம் வசனத்தின் 2வது பகுதி. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு டெய்லி சால்வேஷன். அதற்கு பிறகு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. கவனியுங்கள், 5000 இருந்தது. 3000, பிறகு அனுதினமும், இப்பொழுது 5000. இந்த நேரத்திலெல்லாம் 10,000க்கும் அதிகமான விசுவாசிகள் அந்த எருசலேம் சபையிலே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வசனத்தை பார்க்கும் பொழுது அதிகமாய் மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். சேர்க்கப்பட்டார்கள் சேர்க்கப்பட்டார்கள் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் 6ஆம் அதிகாரத்திலே வரும்பொழுது சேர்க்கப்பட்டார்கள், அடிஷன் growth கிடையாது, மல்டிப்ளிகேஷன் growth வருகிறது. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அந்நாட்கள் சீஷர்கள் பெருகின போது, there was multiplication of disciples. 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. It multiplied several times. மிகவும் பெருகிற்று, greatly multiplied. ஸோ பாருங்க, முதலாவது இம்பேக்ட் என்னன்னா, திரளான மக்கள் தேவன் பக்கம் வருவார்கள். எளிதாக தேவன் பக்கம் வருவார்கள். சபை, கர்த்தருடைய பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழியங்கள் தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்கும் பொழுது அங்கே திரளான மக்கள் தேவன் பக்கம் வருவார்கள். That is revival impact 1. Revival impact 2, எழுப்புதல் தாக்கம் 2. Divine miracles in most common places. தெய்வீக அற்புதங்கள் மிகவும் சாதாரண இடங்களிலே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம், எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. கவனிங்க, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டது.
3ஆம் அதிகாரம், தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்த ஒரு மனுஷன், தாயின் வயிற்றிலேயே இருந்து பிறக்கும் பொழுதே சப்பானியாக பிறந்தவன், 40 வயதிற்கு மேற்பட்டவன், தேவாலயத்து வாசலிலே பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவன், அவனுக்கு யாருமே அந்த சுகத்தை கொடுக்கவில்லை. எல்லாருக்கும் தெரியும் இவன் தேவாலயத்து வாசலில் ஒரு பிச்சைக்காரன் என்று. அந்த பிச்சைக்காரன் ஏதாவது கிடைக்கும் என்று கையை நீட்டுகிறான். ஆனால் பேதுருவும் யோவானும் ஜெப வேளையாகிய 9ஆம் மணி வேளையிலே அவர்கள் ஆலயத்திற்கு போகிறார்கள். அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து சொல்கிறான், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. யோசிச்சு பாருங்க, 40 வருஷமா இதுவரைக்கும் நடக்காத ஒரு மனுஷன், எல்லாருடைய பார்வையிலே இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது சுகமாகிறான். தேவாலயத்திற்குள்ள சுகமாகும், தேவாலயத்திற்கு வெளியில சுகமாகுமா? தேவாலயத்திற்கு வெளியில சுகமானது. ஆமேன். வீதிகளிலே எல்லாரும் பார்க்கிற மார்க்கெட் பிளேஸில், பப்ளிக் லொகேஷன்ஸில் யாரும் மறுக்க முடியாத, யாராலையும் மறக்க முடியாத திட்டவட்டமான அற்புதங்களை தேவன் செய்ய வேண்டும். ஆமேன். தேவன் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம். ஆமேன். ரிவைவல் இம்பேக்டில் அதுவும் ஒன்று. தெய்வீக அற்புதங்கள் சாதாரண மக்கள் மூலம் சாதாரண இடங்களிலே நடக்க ஆரம்பிக்கும். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். அநேக அற்புதங்கள், மிரக்கிள்ஸ், சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினன், இது அதிகமாக இருக்கும். வருகிற நாட்களிலே சபையானது, சபையிலே எல்லாரும் அப்படி இருப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஆனால் சபையிலே ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட், தேவன் விரும்புகிற நிலைக்கு வருவார்கள். சபையிலே சில தலைவர்கள் தேவன் விரும்புகிற நிலைக்கு வருவார்கள். சில சபைகள் தேவன் விரும்புகிற நிலைக்கு வரும். அந்த சபைகளை கொண்டு, அந்த ஊழியர்களை கொண்டு, அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு தேவன் செய்ய போகிற மகத்தான காரியங்கள் மகிமையாய் இருக்க போகிறது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். பெரிய அற்புதங்களை அடையாளங்களை, ஒரு டீக்கன் பாருங்க, ஆண்டவர் எல்லாரையும் கொண்டு செய்கிறார். முதன்மையாக இருக்கிற அப்போஸ்தலர்களாலேயும் அற்புதங்கள் நடக்கிறது. அங்கே உதவிக்காக இருக்கிற அசிஸ்டன்ட் ஸ்தேவான், பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டியலிலே இருந்தவன், அவன் மூலமாக பெரிய அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்தார். 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அப்பொழுது சீமோனும் விசுவாசத்தின் ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பிரமிக்கத்தக்க அற்புதம், மறக்க முடியாத அற்புதம், மறக்க முடியாத அற்புதம். இது அற்புதமா இல்லையான்னு டிபேட் பண்ணக்கூடிய மேட்டர் இல்லை. தெளிவாக இப்படிப்பட்ட அற்புதங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 32லிருந்து 34, ஐனேயா என்ற ஒரு மனிதன் 8 வருஷமாய் திமிர்வாதத்தோடு போராடி கொண்டிருந்தவன், அவன் சுகத்தை பெறுகிறான். ரிவைவல் இம்பேக்ட் 2. முதலாவது, மக்கள் திரளான எண்ணிக்கையிலே தேவன் பக்கம் வருவார்கள், எளிதாய் வருவார்கள். இரண்டாவதாக, சாதாரண மக்கள் மூலம் தேவன் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். டிவைன் மிரக்கிள்ஸ் இன் மோஸ்ட் காமன் பிளேசஸ். சாதாரண இடங்களிலே அற்புதங்கள் நடக்கப் போகிறது. ஆமேன். மூன்றாவதாக, ரிவைவல் இம்பேக்ட் 3. முழு பட்டணம், முழு சமுதாயம், முழு ரீஜன் தேவன் பக்கம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள். Cities and regions will turn to the Lord in its entirety. அப்போஸ்தலர் 5:28, இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பிலிப்பு சமாரியாவுக்கு போகும் பொழுது அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சிட்டி இம்பேக்டிங் இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி, சிட்டி இம்பேக்டிங் டீச்சிங் மினிஸ்ட்ரி. அப்போஸ்தலர் 5:28.
சிட்டி இம்பேக்டிங் இவாஞ்சலிஸ்டிக் மினிஸ்ட்ரி, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 2 வருஷ காலம் திறனு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டே வருகிறான். 2 வருஷம் டீச்சிங். யாரு? பவுல். அதனுடைய விளைவு என்ன? 2 வருஷ காலம். 10ஆம் வசனம், 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நடந்ததினாலே ஆசியாவிலே குடியிருந்த யூதரும் கிரேக்கருமாகிய எல்லாரும் கர்த்தராகிய இயேசுவின் வசனத்தை, அவருடைய வார்த்தையை கேட்டார்கள். இயேசுவின் வசனத்தை கேட்டார்கள். அப்போ ஒரு ரீஜன் இம்பேக்டிங் அப்போஸ்டாலிக் மினிஸ்ட்ரி. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:35 2 ஊர் தேவன் பக்கம் முழுமையாக திரும்புகிறது. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும், சொல்லுங்க பார்க்கலாம், குடியிருந்த எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஒரு அற்புதம். ஐனேயா என்ற ஒரு மனிதன் சுகமாகிறான். அவன் சுகமாகிறதை பார்த்து, இந்த மைட்டி மிரக்கலை பார்த்து, இந்த பெரிய அற்புதத்தை பார்த்து 2 ஊர் தேவன் பக்கம் திரும்பினது. லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இப்படிப்பட்ட அற்புதம் வேணும் இல்லையா? You want to see such miracles. பட் அப்படி இருக்கணும்னா நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற அந்த எழுப்புதலிலே இருக்கணும். We should be revived and we should be the person that God wants us to be, and we should do the thing that God wants us to do. Hallelujah. Amen. So மூன்றாவதாக, cities and regions will turn to the Lord in its entirety. முழுமையாக தேவன் பக்கம் திரும்பும். ஆமென். 4வது, ரிவைவல் இம்பேக்ட் 4. எழுப்புதல் வரும்பொழுது உண்டாகிற தாக்கங்கள். நாம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். உங்கள் கண்கள் பார்க்க போகிறது, என்னுடைய கண்கள் பார்க்க போகிறது. இதற்காகத்தான் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம் கடந்த 30-40 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் திருச்சபைகள். ஆண்டவர் அந்த எழுப்புதலின் முனையிலே நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். We are in the brink of a great revival in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய ஒரு அசைவை நாம் பார்க்க போகிறோம். சபையிலே தேவனுடைய கிரியைகளை பார்க்கிறோம். ஒரு கூட்டம் மக்கள் தேவனுக்காக அர்ப்பணித்து எழும்புகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்ய போகிற காரியங்கள் மகத்தாய் இருக்க போகிறது. And you and I should be part of that company of God's people that God is going to use. கர்த்தர் பயன்படுத்த போகிற அந்த faithful remnant company of people நீங்களும் நானும் இருக்கணும். அநேகர் அதில் எழுந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் தேவன் ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் நீங்கள் இருப்பீர்களா? நான் இருப்பேனா? அதுதான் சவால். உங்களுக்கு அந்த எழுப்புதல் வரும்பொழுது உண்டாகிற தாக்கங்களை நான் உங்களுக்கு, உங்களுடைய மனக்கண்கள் அதை கற்பனை செய்து பார்க்கும்படியாக நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ரிவைவல் இம்பேக்ட் 4. எழுப்புதல் தாக்கம் 4. Persecution will increase, but on the other hand the gospel will also be proclaimed boldly. உபத்திரவம் ஒரு பக்கம் பெருகும், ஆனாலும் அதன் நடுவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும். There will be intense persecution, but there will also be intentional proclamation. திட்டவட்டமான சுவிசேஷ பிரகடனமும் ஒரு பக்கம் நடக்கும். தீவிரமான உபத்திரவமும் இன்னொரு பக்கம் இருக்கும். உபத்திரவத்தை கண்டு அஞ்சாத யோவான் ஸ்நானகன்கள், உபத்திரவத்தை கண்டு அஞ்சாத எலியாக்கள், உபத்திரவத்தை கண்டு அஞ்சாத ஸ்தேவான்கள், உபத்திரவத்தை கண்டு அஞ்சாத தானியல்கள், உபத்திரவத்தை கண்டு அஞ்சாத சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கள் கர்த்தர் எழுப்புவார். அந்த வரிசையிலே நீங்கள் இருப்பீர்களா? அந்த வரிசையிலே நான் இருப்பேனா? There will be persecution, there will be opposition, but in the midst of opposition these people will see opportunities and they will rise up and see what God is able to do. கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு விசுவாசம். எரிகிற தீக்குள்ளே 3 வாலிபர்கள் இருந்தார்கள். ஆனால் 4வது நபரை ராஜா பார்க்கிறான். யாரு? சிலையை செய்தவன், சிலையை வணங்க வேண்டும் என்று கட்டளை போட்டவன்.
சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவன் வாயை திறந்து சொல்லுகிற அளவிற்கு தேவன் கிரியை செய்தார். அப்படிப்பட்டதான ஒரு சீசனை நாம் பார்க்க போகிறோம். We are going to see people who are opposing us turning to the Lord. Hallelujah. ஒரு பக்கம் உபத்திரம் இருக்கும். அப்போஸ்தலர் 4:18 அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பர்சிக்யூஷன். 4:19 நாங்கள் எப்படி கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியும் என்று 19-20 வசனத்தில் பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள். There will be intentional proclamation in the midst of intense persecution. 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 5ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். பாருங்க, அடித்தார்கள், பேசக்கூடாது என்று கட்டளை போட்டார்கள். ஆன்டி கன்வர்ஷன் லா மாதிரி கொண்டு வந்தார்கள், மிரட்டினார்கள். 41ஆம் வசனம். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். உபத்திரவம் ஒரு பக்கம், பிரகடனம் இன்னொரு பக்கம். 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எருசலேமிலே உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்கள் சிதறப்பட்டு போனார்கள். ஆனால் 3ஆம் வசனம் கவனிங்க, என்ன பண்ணினார்கள்? அல்லது 4ஆம் வசனம் கவனிங்க, சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். உபத்திரவம் வந்தது, ஆனால் அவர்கள் போய் பிரசங்கித்தார்கள். உபத்திரவமும் persecution and proclamation will go hand in hand. Hallelujah. Praise God. உபத்திரவம் வரும். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய எல்லைகளை விரிவாக்கும் பொழுது இருளின் ராஜ்யத்தின் கிரியைகளை நீங்கள் பார்க்கத்தான் செய்வீர்கள். நீங்கள் ரிவைவல் அடையும் பொழுது அவனும் ரிவைவல் அடைவான். ஏன் தெரியுமா? கவுண்டர் கொடுக்கிறதற்காக. பட் யூ ஆர் கோயிங் டு ஓவர்கம் தட். நீங்கள் அதை ஜெயிக்கப் போகிறீர்கள். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Persecution will increase, but on the other hand, the gospel will also be proclaimed boldly. உபத்திரவம் ஒரு பக்கம் பெருகும், ஆனால் அதன் நடுவிலே சுவிசேஷமும் தைரியமாய் அறிவிக்கப்படும். ரிவைவல் இம்பாக்ட் 5. முதலாவது என்னது? திரளாக தேவன் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். 2வது, சாதாரண இடங்களிலே அற்புதங்கள் நடக்கும். 3வது, முழு பட்டணம், முழு ரீஜன் தேவன் பக்கம் திரும்பும். 4வது, உபத்திரவம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் தேவனுடைய வார்த்தை பிரகடனம் பண்ணுகிற காரியமும் இன்னொரு பக்கம் இருக்கும். ரிவைவல் இம்பாக்ட் 5. 5வது, எழுப்புதலின் தாக்கம். சிலர் இரத்த சாட்சியாக மரிக்கக்கூடும். Some will die as martyrs. இது உங்களுக்கு ஒருவேளை பரவசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இல்லாமல் இருக்கலாம். பிரியமானவர்களே கவனிங்க, எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. Not everybody gets the privilege of dying as a martyr, but some will get that. சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆமென். சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். ஆமென். கிடைத்தால் நீங்கள் பாக்கியசாலிகள். இரத்த சாட்சியாக ஆண்டவருக்காக மரிக்கிறது என்பது privilege. Not everybody is given that honor. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் எழும்பி நின்று வரவேற்கிறார். எழும்பி நின்று வரவேற்கிறார். ஆமென். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 58 60 படித்து பாருங்கள். ஸ்தேவான் கொல்லப்படுகிறான். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படித்து பாருங்கள். யாக்கோபு கொல்லப்படுகிறான். சிறையிலிருந்து காப்பாற்றப்பட்டான் பவுலும் சீலாவும். எஸ். சிறையிலிருந்து விடுதலை பெற்றான் பேதுரு. எஸ். பட் ஜேம்ஸ் டைட். பட் ஸ்டீஃபன் டைட். Some will die as martyrs. என்ன பாஸ்டர், இரத்த சாட்சியாக மரிப்பார்களா? எஸ். இயேசு மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் படித்து பாருங்க, 9ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார்.
கடைசி காலத்தில் நடக்கும் அடையாளங்கள், அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்கும் அடையாளங்கள். அதிலே சொன்ன ஒரு காரியம் என்ன? மத்தேயு 24 அதிகாரம் 9ஆம் வசனம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். கொலை செய்தாலும் செய்வார்கள் அல்ல, உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். உலகத்தில் ஒரு குளோபல் பர்சிக்யூஷன் ஒன்று வரப்போகிறது. இன்றைக்கு சில நாடுகளில் தான் உபத்திரவம் இருக்கிறது. there is going to come global persecution, there is going to come global famine. மத்தேயு 24:7 படிச்சு பாருங்க, global famine. மத்தேயு 24:9 படிச்சு பாருங்க, global persecution. இதெல்லாம் வரப்போகிறது, இதெல்லாம் வரப்போகிறது. நான் விரும்பி சொல்லவில்லை, ஆசைப்பட்டு சொல்லவில்லை, ஆனால் பைபிளில் இயேசு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். there will be persecution. ஹல்லேலூயா. அந்த உபத்திரவத்தோடு கூட இரத்த சாட்சியாக மரிக்கிறதான பாக்கியம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தால் அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்படி மரிக்கிறவர்கள் கூட தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் மரிக்கப் போவதில்லை. தேவனுடைய திட்டத்திற்குள் தான் அவர்கள் மரிப்பார்கள். பிசாசு அதிலையும் வெட்கப்பட்டு தான் போவான். ஆமென். அது ரிவைவல் இம்பாக்ட் 5, எழுப்புதல் தாக்கம் 5, எழுப்புதல் தாக்கம் 6. Tough people like Saul will be saved through divine intervention. கடினமான மக்கள், கடினமான மக்கள், சவுலை போன்ற மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, உபத்திரவப்படுத்தினதான பவுல், ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு காரணராக இருந்த நபர்களில் ஒருவன் இவனும் கூட. இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதி அவன் ரட்சிக்கப்படுகிறான். A terrorist got saved. Divine intervention of God. தேவன் சிலரை சந்திப்பார். இவர்களா என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு ஆண்டவர் மனக்கண்களை திறந்தருளுவார். இவர்கள் பெரிய உபத்திரவத்தை கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்க, சிலையை செய்தவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை மிரட்டினவன், உங்களை விடுவிக்கிற தேவன் யார் என்று கேட்டவன், 7 மடங்கு சூடை அதிகரிக்க சொன்னவன், பொற்சலையை செய்தவன், தேசத்திலே இந்த விக்கிரகத்தை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று சட்டம் போட்டவன், அவன் சொல்லுகிறான், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவரை போல ஒரு தேவன் இல்லை என்று சொல்லுகிறானே. அப்படிப்பட்டதான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் எதிர்க்கிறவன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற அளவிற்கு சூழ்நிலைகள் மாறும். உபத்திரவம் ஒரு பக்கம் இருந்தாலும், இரத்த சாட்சி ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படிப்பட்டதான சண்டாளன்கள் ரட்சிக்கப்படுவார்கள். You will see that. We are in for exciting days. நாம் பரவசப்படக்கூடிய ஒரு நாட்களுக்குள்ளே போகிறோம். Tough people like Saul will be saved through divine intervention. தெய்வீக தேவனுடைய இடர்பாடு மூலமாக இப்படிப்பட்டதான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். Don't give up on anybody. ஆமென். சவுல் என்ன பண்ணான் தெரியுமா? உபத்திரவப்படுத்தினான். யாரை? இயேசுவை பின்பற்றுகிறவர்களை. அதிலே ஒருவன் யார்? ஸ்தேவான். அப்படி அவன் செய்யும் பொழுது என்ன சொல்லுகிறார்? ஸ்தேவான் ஜெபிக்கும் பொழுது கடைசியாக கவனியுங்கள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் 60ஆம் வசனம். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். யாரு அங்க இருக்கிறா? சவுல் இருக்கிறான். பாருங்க, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். 9ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படுறாரு. ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் பாருங்க, அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். ஆனால் அங்கே ஸ்தேவான் என்ன சொல்லுகிறார்? மரிக்கும் பொழுது இயேசு சிலுவையிலே சொன்னது போல சொல்லுகிறார், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும், இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அந்த ஜெபத்திற்கு பதில் வருகிறது.
சவுலின் ரட்சிப்பு உண்டாகிறது 9ஆம் அதிகாரத்தில். ஸ்தேவானின் ஜெபத்திற்கு பதிலா 9ஆம் அதிகாரத்தின் சவுலின் ரட்சிப்பு. மேபி டோன்ட் கிவ் அப் ஆன் பீப்பிள், கீப் பிரேயிங். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேங்ஸ்டர்ஸ், கொலைகாரர்களை, பயங்கரமான சண்டை போடுகிற குண்டர் கூட்டத்தின் தலைவர்கள் ரட்சிக்கப்படுகிறதை எத்தனை சாட்சியில் கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் இன்றைக்கும் செய்கிறார். ரிவைவல் இம்பாக்ட். 6 tough people like Saul will be saved through divine intervention. Amen. 7வது நம்பர் 7, ரிவைவல் இம்பாக்ட். 7, எழுப்புதல் தாக்கம். 7 எழுப்புதல் டைம்ல தேவனுடைய மகிமையை திருடுகிறதற்கு எழும்புகிறவர்கள் தேவனாலே கடினமாக டீல் பண்ணப்படுவார்கள். Those who try to steal the glory of God during revival, they will be sidelined by God. And the tremendous fear of God will come upon the church when God does that. எழுப்புதல் டைமில் தேவன் வல்லமையாக பல காரியங்களை செய்வார். அந்த நேரத்தில் எனக்கு மகிமை என்று மகிமையை திருட வருகிறதான தனிநபர்கள் இருப்பார்கள். தங்களுக்கு மகிமையை சேர்த்துக்கொள்ள உள்ளே வருவார்கள். அப்படிப்பட்ட மக்களை தேவன் ஒதுக்குவார். God will sideline them. சீன் போடுகிறவர்கள் எழும்புவார்கள். சீனிலிருந்தே ஆண்டவர் அவர்களை தூக்குவார். அனனியா சப்பிராள் என்றதான ஒரு கப்பல், அவர்கள் மக்களுக்கு தேவை இருக்கிறதுனாலே கொடுக்கவில்லை. மக்களுக்கு தேவை இருந்த பொழுது கொடுத்தவர்கள் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கலாம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். தேவை இருந்தது. யாரும் அப்பீல் பண்ணல, யாரும் கேட்கல. தேவை இருந்ததை பார்த்தார்கள். ஒரு கூட்டம் மக்கள். எழுப்புதலிலே மக்கள் தாராளமாய் கொடுப்பார்கள். எழுப்புதலிலே மக்கள் தேவனுடைய ஊழியத்திற்காக, எழுப்புதலுக்கு தேவையான காரியங்களுக்காக அவர் உதாரத்துவமாய் விதைப்பார்கள். விதைக்கிறவர்கள் எழும்பி விட்டார்கள், கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்போஸ்தலர் பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் விற்று, பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு ஜெனரஸ் ஹார்ட். எழுப்புதலில் இதெல்லாம் நடக்கும். மக்கள் எழுப்புதலுக்காக தேவையான காரியத்தை கொடுக்கிறதற்கு தயங்க மாட்டார்கள். அப்பொழுது பர்னபா என்ற ஒரு மனிதன், லீடர்ஷிப் டீமில் இருக்கிற ஒரு ஆளு தான். சீப்புருத்தீமானம் 36ஆம் வசனம், லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்ற அர்த்தங்களும் பர்னபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்ன பண்ணுகிறான்? தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஸோ லீடர்ஸும் கொடுக்குறாங்க, மக்களும் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க. எல்லாராலும் ஒருவேளை கொடுத்தவர்களை பாராட்டுகிற ஒரு காரியம் நடந்திருக்கலாம். இவங்க கொடுத்தாங்க பாருங்கள் எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவங்க மகிமைக்காக கொடுக்கல, அவர்கள் யாரும் பாராட்டுவாங்கங்கிறதுக்காக கொடுக்கல, தேவை இருந்ததுனாலே கொடுத்தார்கள். அந்த கொடுக்கிற காரியத்தை பார்த்து மற்றவர்கள் ஒருவேளை மெச்சிக்கொண்டு இருந்திருக்கலாம். இதை பார்த்த அனனியா அண்ட் சப்பிராள், புருஷன் மனைவி, இதுவரைக்கும் தேவை இருக்கிற நேரத்தில் கொடுக்கலங்க, ஆனால் வந்து கொஞ்சம் பேர் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு இப்போ பாராட்டு உண்டோ, கொடுத்தா அப்ரிஷியேட் பண்ணுவாங்களோ, கொஞ்சம் பேர் போடலாமோ, கொஞ்சம் நம்ம பேரை சொல்லுவாங்களோ, நம்முடைய பேரை அப்படியே கொஞ்சம் எழுதி வைப்பாங்களோ கற்பலகையில், என்ன நினச்சாங்களோ தெரியல. அப்படித்தான் தெரிகிறது. அவர்கள் தங்களுடைய நிலத்தை போய் விற்றார்கள். நல்லது.
ஊழியத்திற்காக கொடுக்கிறதற்காக தியாகமாக கொடுக்கிறது போல தெரிகிறது. நல்லா கவனிக்கணும். தியாகமாக கொடுக்கிறதே போல இருக்கும் பிரியமானவர்களே சிலர். உண்மையாகவே எந்த நோக்கத்தோடு கொடுக்கிறார்கள் என்பதை தேவன் தான் அறிவார். இப்பொழுது பாதியை கொண்டு வந்து அப்போஸ்தலரிடத்திலே கொடுக்க வருகிறார்கள். பாதி. பிரியமானவர்களே, சொத்தை விற்று பாதி கொடுக்கிறது பெரிய காரியம். சொத்தை விற்று பாதி காரியத்தை ஊழியத்திற்காக கொடுக்குறாங்கன்னா பெரிய காரியம்தான். ஆனால் உள்நோக்கம் எப்படி, இருதயம் எப்படி இருக்கு கொண்டு வந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் பாதி கொடுத்து பாதி தான் கொடுத்தோன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவங்களுடைய மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? மகிமை என்பது அங்கே புலப்படுகிறது. அவர்கள் பாதி கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்த மாதிரி ஒரு சீன் போட்டாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா மகிமைக்காகத்தான் அவர்கள் செய்கிறார்கள், புகழுக்காகத்தான் செய்கிறார்கள், பாராட்டுக்காகத்தான் செய்கிறார்கள். தேவை இருக்கிறப்ப கொடுக்கல ஒன்று. ரெண்டாவது பாதியை கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுத்த மாதிரி ஒரு சீனு. ரெண்டாவது பாருங்க, கொடுக்க வர்ற அன்னைக்கு முதல்ல புருஷன் தனியாக வர்றாரு, அப்புறம் மனைவி தனியாக வர்றாங்க. அவங்கள எல்லாரும் பாராட்டணும்னு சொல்லிட்டு பாருங்க, 2 முறை பாராட்டணும்னு நினச்சாங்களோ தெரியல. முதல்ல ஹஸ்பண்ட் வர்றாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ஒய்ஃப் வர்றாங்க. யூ see all that. அந்த இடத்துல ஆண்டவர் அதை தாங்க முடியவில்லை. ஆண்டவர் அப்போஸ்தலர்களாலே அவர்களை டீல் பண்ணினார். மரித்தார்கள், சைட்லைன் பண்ணினார் ஆண்டவர். எழுப்புதல் டைம்ல தேவனுடைய மகிமையை திருடுவதற்கு யாராவது எழுப்பினால் தேவன் அவர்களை சைட்லைன் பண்ணுவார். சீன் போட எழுப்பினால் சீன்ல இருந்து தூக்குவார். அப்போஸ்தலர் 5:1-10 படிச்சு பாருங்க. 11ஆம் வசனம், verse 11. சபையார் எல்லாரும் இவைகளை கேள்விப்பட்ட போது எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஆமா, தெய்வ பயம் வந்துச்சு. துணிகரம். எழுப்புதல் டைம்ல மகிமையை தேடுவதற்கு துணிகரம் கொள்ளுகிறவர்கள் டீல் பண்ணப்படுவார்கள். மற்றவர்களும் அப்படி இருக்கலாம் நினைச்சாங்கன்னா ஆரம்பத்திலே ஆர்டர் முளையிலே கிள்ளி போடுவார். பயம் உண்டாகும், ஒரு தெய்வ பயம் உண்டாகும். ஆண்டவர்கிட்ட விளையாட முடியாது. எழுப்புதல் டைம்ல கவனமா இருக்கணும். people of God, let us be very careful. கவனமாக நாம் இருப்போம். எழுப்புதல் டைம்ல யோவான் ஸ்நானகனுடைய மென்டாலிட்டி இருக்கணும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். I should decrease and he should increase. எப்படி ஒரு யோவான் ஸ்நானகன் இயேசுனுடைய முதலாம் வருகைக்கு முன்பாக வந்து வழியை ஆயத்தம் பண்ணினானோ, அதே போல இயேசுனுடைய 2ஆம் வருகைக்கு முன்னதாக ஒரு யோவான் ஸ்நானகனின் தலைமுறை ஒன்று எழும்பும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும். ஜான் த பேப்டிஸ்ட் ஜெனரேஷன், JTB ஜெனரேஷன், ஜான் த பேப்டிஸ்ட் ஜெனரேஷன் ஒன்று எழும்பும். நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். சத்தியத்தை பேசுவேன், தலை போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சத்தியத்தை பேசுகிற ஒரு தலைமுறை. மணவாளனுடைய தோழனாக இருந்து மணவாளன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு செய்க விரும்புகிறதான மணவாளனுடைய தோழன் யோவான் ஸ்நானகனின் தலைமுறை ஒன்றை எழுப்பும். ஆமேன். மணவாளனுடைய தோழன், ஃப்ரெண்ட் ஆஃப் த பிரைட்க்ரூம், ஃப்ரெண்ட் ஆஃப் ஜீசஸ். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறை, தேவனோட உறவு உள்ள ஒரு தலைமுறை. ஹல்லேலூயா. நான் சிறுகும் அவர் பெருகும் வேண்டும் என்ற ஒரு தலைமுறை. தலை போனாலும் பரவாயில்ல சத்தியத்தை பேசுவேன் என்ற ஒரு தலைமுறை. அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை தேவன் எழுப்புவார். ஆமேன். நான் சிறுகணும் அவர் பெருகணும், நான் பெருகணும் அவர் சிறுகணுங்கிற மாதிரி பிஹேவியர் இருந்த ஆண்டவர் அவர்களை போட்டு தள்ளுவார். That's it. Revival impact 7. Revival impact 8. எழுப்புதல் தாக்கம் 8. 11 காரியத்தை சொல்ல போகிறேன். 8வது Revival impact 8. People will generously give for the work of the Lord. கர்த்தருடைய ஊழியத்திற்கு மக்கள் உதாரத்துவமாய் கொடுப்பார்கள். Vision 2030 என்ற தரிசனம் பெரிய தரிசனம். முழு இந்தியாவிலே சபை இல்லாத கிராமங்களிலே சபைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு மகா பெரிய தரிசனம். தமிழ்நாட்டில் மட்டும் 10,000 கிராமங்களில் திருச்சபைகள் இல்லை. ஊழியர்களை பயிற்றுவிக்க வேண்டும், அனுப்ப வேண்டும், மொபைலைஸ் பண்ண வேண்டும். ப்ரேயர் மொபைலைசேஷன், ரிசர்ச் எஃபர்ட்ஸ், பப்ளிகேஷன், டிசமினேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கன்சல்டேஷன்ஸ், என்விஷனிங் கேம்ப்ஸ், பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப், மீட்டிங்ஸ், இப்படி நிறைய நடக்கும். ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் பாஸ்டர்ஸ், கெப்பாசிட்டி பில்டிங், ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் சர்ச் பிளான்டர்ஸ், இப்படி பல காரியங்கள் நடக்கும். எல்லாவற்றுக்கும் தேவைகள் இருக்கும். ஆனால் தேவைகளை தேவன் சந்திப்பார். People will generously give for the work of the Lord.
தேவனுடைய ஊழியத்திற்கின்ற மக்கள் தாராளமாய் ஏராளமாய் விதைப்பார்கள். அப்போஸ்தலர் 2:44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். லுக் அட் தட். எழுப்புதல் டைமில் அந்த ஷேரிங் அண்ட் கேரிங் அதிகமாக இருக்கும். தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறதற்கு மக்கள் எழும்புவார்கள். ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற காரியம் பெருகும். இந்த ஃபேத்ஃபுல் ரெமனன்ட் கம்பெனி கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறதே, அந்த கூட்டத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். People will generously give for the work of the Lord. 4 அதிகாரம் 32-37. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. செல்ஃப்லெஸ். சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகள் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஊழியத்திலே அப்படித்தான் இருக்க போகிறது. தரிசனத்தோடு செயல்படுகிற ஊழியங்களுக்கு அப்படித்தான் இருக்க போகிறது. ஒன்றும் குறைவுபடவில்லை. ஊழியத்தின் தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற அளவிற்கு தேவனே தேவைகளை சந்திக்க போகிறார். Vision 2030 will lack no provision. God will raise generous hearts. God will raise selfless people. God will raise donors and partners who will bring and lay their money at the feet of the apostles. நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். கையில் ஜெபம் பண்ணி வாங்கிறது தப்பு இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம கையில் அது முடங்கிடக்கூடாது. நம்முடைய இருதயத்திற்கு அது போயிடக்கூடாது. ஊழியர்கள் கவனிக்கணும். ஆமேன். நமக்கு அது எப்பொழுதும் பாதத்திலேயே தான் இருக்கணும். ஆமேன். Money is a good servant, but a very bad master. Covetousness kills revival. பேராசை எழுப்புதலை கொன்று போடும். ஆகவே கவனமாக இருப்போம். Those who are handling the resources of God, let us be good stewards. நல்ல உக்கிரானக்காரர்களாக இருப்போம். தேவன் எடுத்து நம்மை பயன்படுத்துவாராக. தேவைகள் ஊழியத்திற்கு ஆண்டவர் தாராளமாய் கொடுத்து உதவுகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஆமேன். ரிவைவல் இம்பேக்ட் 9. எழுப்புதல் தாக்கம் 9. There will be outpouring of the Holy Spirit in meetings. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஓ தேங்க்யூ லார்ட். எல்லா செல் குரூப்ஸ்லேயும், எல்லா மீட்டிங்ஸ்லேயும், எல்லா கூடுகையிலும், ஆராதனைகளிலும் தேவ ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணணும். நாம் போட்டிருக்கிற ஷெட்யூல் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணணும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது 1995 சிங்கப்பூர் தேசத்தில் நான் சபை ஒரு ஹோட்டல் ரூமில் நாங்கள் மீட் பண்ணுறோம். அந்த மீட்டிங்கில் பேசுவதற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் ஷெட்யூல் பண்ணப்பட்டிருந்தேன். எனக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை கொடுத்திருந்தார். தேவன் சந்திக்கிற ஒரு வேளை என்ற ஒரு செய்தி. God's time of visitation. அந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி அந்த சபையில் ஒரு 50-60 பேருக்குள்ளே தான் நாங்கள் இருந்திருப்போம். ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறோம் சிங்கப்பூரில். ஹோட்டல் ஃபீனிக்ஸ், ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஃப்ரம் சிங்கப்பூர், நியர் தி நியர் சோமர்செட் MRT. அங்கே ஹோட்டல் ஃபீனிக்ஸில் மீட் பண்ணுறோம். மேலே நான் பிரசங்கம் பண்ணுவதற்காக எழும்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறேன். வழக்கமாக ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். அப்படி பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு 5 to 7 minutes தான் பேசியிருப்பேன். அதுக்கு மேலே என்னால் பேச முடியவில்லை. வெரி அன்யூஷுவல். அப்படியே எனக்கு ஆவியானவர் அவருடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது.
ஆவியானவருடைய கிரியை ஏதோ ஒன்று நடக்க ஆவியானவர் விரும்புகிறதை நான் உணர்கிறேன். செய்தியை நான் பேச முடியவில்லை. நான் ஒரு 7 நிமிஷம் தான் பேசியிருப்பேன். பேசிட்டு டைம் ஆஃப் காட்ஸ் விசிட்டேஷன் என்று பேசுகிறேன், தேவனுடைய சந்திப்பின் வேலை என்று பேசுகிறேன். ஆனால் ஆண்டவர் நீ பேச வேண்டாம், நானே சந்திக்க போகிறேன் இறங்கி வந்தது போல இருந்துச்சு. நான் அப்படி என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐ said I don't think I'm going to continue to preach. நான் தொடர்ந்து பிரசங்கம் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம், அப்படியே கைகளை உயர்த்துவோம் என்று சொல்லி எல்லாரையும் ஜெபிக்க சொல்கிறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறுத்திட்டு அங்கே அசோசியேட் பாஸ்டராக இருக்க ஒரு எங்களுடைய சீனியர் பாஸ்டருடைய தம்பி எபினேசர் தாமஸ், ஐ said Eben, would you like to be prayed for? ஜெபிக்கணுமாப்பான்னு கேட்டேன். அவன் அப்படியே பார்த்துட்டு நானான்னு கேட்டான். ஆமான்னு come here to the frontன்னு சொன்னேன். வந்த உடனே அவன் மேலே அப்படியே கை வச்ச உடனே அவன் அப்படியே he went down, he was slain. அப்புறம் வேறு யாருக்கு ஜோம் பண்ணணும்னு கேட்டேன். ஒரு 3 பேர் வந்தாங்க, கை வச்சோம், கீழே விழுந்தார்கள். ஆவியானவருடைய அசைவை நான் பார்த்தேன். நான் சொன்னேன் எல்லாரும் எழும்பி நின்று சேர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஸ்டாக் பண்ணிடுங்க. We want to pray for every one of you. Pastor, senior pastor அங்கே இருந்தார், பாஸ்டர் ரேமன் தாமஸ். I said, Pastor, can you join me? ஸோ 2 பேரும் நானும் அவரும் அப்படி எல்லார் மேலே கை வச்சோம். என்டையர் காங்கிரிகேஷன் 60 பேரும் they were on the floor. They were on the floor. அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியல. மீட்டிங் வாஸ் கம்ப்ளீட்லி டேக்கன் ஓவர் பை த ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான காரியங்கள் அதிகமாக நடக்கும் பிரியமானவர்களே. This is going to happen. கொர்நேலியு வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பிரசங்கம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னால் even before he could finish, the Holy Spirit started moving. ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்தார். ஆவியானவர் ஊற்றப்பட்டார். We are going to see the outpouring of the Holy Spirit in ordinary meetings. சாதாரண கூட்டங்களிலே ஆவியானவருடைய விசேஷ அசைவுகளை நாம் பார்க்க போகிறோம். Revival Impact 9, எழுப்புதலின் தாக்கம் 9. நம்முடைய மீட்டிங் ஷெட்யூல் எல்லாமே தாறுமாறாக போகிறது, ஆனால் நல்ல விதத்தில். I believe in structure, I believe in organized activities, but then the Spirit of God intervenes. We should not be bound by our program. Amen. Hallelujah. ஆவியானவர் டேக் ஓவர் பண்ணணும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் இரவு 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் வாலிபர்களாக நாங்கள் சிலர் கூடி ஜெபிப்போம். பல வருடங்களாக ஜெபித்தோம். 86 to 91 டிசம்பர் அட்லீஸ்ட் நான் இருந்தவரை. அதற்கு பிறகு மேபி த பிரதர்ஸ் கண்டினியூட். நல்லா கவனிங்க. இரவு 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நாங்கள் கூடி ஜெபித்த ஜெபம். அதிலே 1 மணிக்கு முடிக்க வேண்டிய ஜெபம் 1 மணிக்கு முடிக்கல. 3 மணி வரைக்கும் நாங்கள் அழுது கொண்டிருந்தோம். ஒரு சாவு வீடு போல ஆயிடுச்சு. We were moved with the burden of the Lord for North India. வட இந்தியாவிற்காக நாங்கள் அழுதோம். நரகத்திற்கு மக்கள் போகிற காட்சியை அங்கே வாலிபர்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு மாநிலத்தின் பெயரை சொல்லி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தோம். 1988 நடந்தது. அரவுண்ட் ஜூலை ஆகஸ்ட் மந்த். ஆமேன். அதற்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்பதாக நான் ஒரு சகோதரனோடு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆத்ம பாரத்தினாலே அழுது கதறி ஜெபித்தது. இந்த மாதிரி ஆவியானவருடைய நேரம். சிங்கப்பூரில் பைபிள் காலேஜில் உட்கார்ந்திருக்கும் பொழுது செப்டம்பர் 1988 அங்கே டாக்டர் பால்டான் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய பைபிள் காலேஜ் பிரின்சிபல் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பற்றி டீச் பண்ணுறாரு. காலையில் 10 மணிக்கு டீ பிரேக்கு முன்னாடி அவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது மிகவும் வைராக்கியமாக ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார். அங்கே அவரால் பேசுகிறதற்கு முடியல, வாய் தடுமாறுகிறது, ஆவேசப்படுகிறார் பிசாசின் மீது, பாரம் பெருகுகிறது, வேர்ட்ஸில் அனாயிண்டிங் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எங்களால் கிளாஸில் உட்கார்ந்துருக்க முடியல. ஒரு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள். அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக, யாரும் சொல்லலை, இவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், பேசும்போது அழுகுறாரு, நாங்கள் அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படியே சேர்லேருந்து ஒவ்வொருத்தராக ஸ்லிப் டவுன் பண்ணி we started kneeling down. அழ ஆரம்பித்தோம். 10 மணிக்கு டீ பிரேக் யாரும் போகலை. ஆல்மோஸ்ட் அப் டு 11:30 12 o'clock howling, crying, groaning.
அவரும் முழங்கால் படியிட்டு கதற ஆரம்பித்தார். ஆத்ம பாரம். இதெல்லாம் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். எனக்கு இதெல்லாம் 88 ஆண்டவர் கொடுத்தாரு. 3 சம்பவங்கள் இப்போ சொன்னேனே. ஒரு ஹோட்டல் ரூமில் ஒரு பிரதரோட ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு, அதற்கு பிறகு வாலிப சகோதரர்களோடு, அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் பைபிள் காலேஜில் 1988 சாதாரண கூடுகை, சாதாரண பைபிள் காலேஜ், சாதாரண ஒரு மீட்டிங் பாயிண்ட். அந்த நேரத்தில் ஆவியானவருடைய அசைவு. கொர்நேலியு வீட்டிலே ஆவியானவர் அசைவாடினார். There will be outpouring of the Holy Spirit in ordinary meetings. சாதாரண கூட்டங்களிலே ஆவியானவருடைய அசைவை நாம் பார்க்க போகிறோம். Hallelujah. We are in for good days, people of God. தேவ ஜனமே, உண்மையாக எழுப்புதலுக்காக வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அர்ப்பணித்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபை தலைவர்களே, God is going to use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ரிவைவல் இம்பாக்ட் 10. எழுப்புதல் தாக்கம் 10. திட்டமான தேவ அழைப்பும் வழிநடத்துதலும் ஊழியங்களுக்கு உண்டாகும். Ministries will begin to see clear guidance of the Lord for ministry. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம். அந்தியோகியா சபையிலே சபை தலைவர்கள் கூடி ஜெபித்த பொழுது ஆவியானவர் பேசினார். மிஷனரி ஊழியத்திற்காக பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் மிக தெளிவாக பிலிப்புவை வனாந்திரத்திற்கு போ என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் மிக தெளிவாக கொர்நேலியு வீட்டுக்கு போ என்று ஆண்டவர் பேதுருவை அழைக்கிறார். லிசன். 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு சமாரியாவுக்கு எழுப்புதலுக்காக தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் சமாரியாவில். அந்த இடத்துல ஆவியானவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் நீ வனாந்திரத்திற்கு போ. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் கொர்நேலியு வீட்டுக்கு போகும்படி பேதுருவை திட்டமாய் நடத்துகிறார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் மிஷனரி ஊழியத்திற்காக சபை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் மகதோனியாவுக்கு போ என்று ஆவியானவர் பேசுகிறார். ஓ, the Spirit of God will bring guidance. ஆவியானவர் வழிநடத்துதலை கொண்டு வருவார். Spirit of God will bring guidance. ஆவியானவர் வழிநடத்துதலை கொண்டு வருவார். திட்டமான தேவ அழைப்பும் வழிநடத்துதலும் ஊழியங்களுக்கு உண்டாகும். திட்டமான தேவ அழைப்பும் வழிநடத்துதலும் தேவ ஊழியங்களுக்கு உண்டாகும். Oh, I pray that all the churches, all the ministries will begin to have this guidance of the Holy Spirit. ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. Oh, Spirit of God, we want to hear your voice. ஆவியானவரே, உங்க வார்த்தையை நாங்கள் கேட்க விரும்புகிறோம்ப்பா. ஆவியானவரே, உங்க வார்த்தையை நாங்கள் கேட்க விரும்புகிறோம்ப்பா. ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, இதை செய் அதை செய்யின்னு சொல்லிடுங்க ஆண்டவரே. கைடன்ஸை கொடுத்துருங்கப்பா. உங்க வழிநடத்துதல் தேவை. நாங்களாக இதை செய்யக்கூடாது. கிழக்கு மார்க்கமாய் போக நினைத்த பவுலை மேற்கு மார்க்கமாய் போ என்று வழிநடத்துவதற்கு ஆவியானவர் தடை பண்ணி மகதோனியாவிலிருந்து ஒரு மனிதன் வந்து எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறதை ஆண்டவரே தரிசனத்திலே பார்த்தானே. அப்படி நாங்கள் தரிசனத்தை பெற்று ஊழியங்களை செய்ய ஊழியக்காரர்களுக்கு கிருபை செய்வீராக. சபை தலைவர்களுக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிலிப்புகள் ஆண்டவரே வனாந்திரத்திற்கு போக ஆவியானவரால் நடத்தப்பட்டது போல நடத்தப்படணுமே. We want that kind of guidance. Hallelujah. எழுப்புதல் தாக்கம் 10. திட்டமான ஆவியானவர் வழி நடத்துதல். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே சமாரியாவில் இருந்த பிலிப்புவை வனாந்திரத்திற்கு போக கர்த்தர் அழைத்தார். 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொர்நேலியு வீட்டுக்கு போகிறதற்கு ஆண்டவர் பேதுருவை அழைத்தார். 13ஆம் அதிகாரத்தில் அந்தியோகியா சபையிலே இருந்த பவுலையும் பர்னபாவையும் சீனியர் லீடர்ஸை கர்த்தர் மிஷன் ஃபீல்டுக்கு போ என்று சொல்லுகிறார். 16ஆம் அதிகாரத்தில் மிஷனரி ஊழியத்தில் இருந்த பவுலை ஆவியானவர் திட்டமான வேறொரு திசையிலே நடத்துகிறார். The Spirit of the Lord's guidance. ஆவியானவருடைய வழி நடத்துதல். எழுப்புதல் தாக்கம் 11. The last one. Revival impact 11. சபைகள் மிஷனரி ஊழிய அழைப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். சபைகள் மிஷனரி ஊழிய அழைப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். எல்லா சபைகளும் மிஷனரி ஊழியத்தில் ஈடுபடணும்.
எல்லாரும் ஒருவேளை மிஷினரி சங்கங்களை ஆரம்பிக்க முடியாது, எல்லாரும் மிஷினரிகளை ஒருவேளை அனுப்ப முடியாது. ஆனால் மிஷினரி ஊழியத்திற்காக ஜெபிக்கணும், கொடுக்கணும். எல்லா சபைகளும் மிஷன் ஊழியத்தில் ஈடுபடணும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சபைகளும் மிஷன் ஊழியத்தில் ஈடுபடுகிறதா? நோ. பட் த க்வெஸ்சன் இஸ் why? ஏன் ஈடுபடுகிறது இல்லை? ஆண்டவருடைய இருதய துடிப்பாகிய மிஷனரி ஊழியத்தை ஏன் சபைகள் செய்வது இல்லை? ஏன் விசுவாசிகள் அதில் ஈடுபடுவது இல்லை? ஏன் அப்படிப்பட்டதான ஓரியன்டேஷன் இல்லை? எழுப்புதல் வரும் பொழுது மிஷனரி ஊழியத்திலே சபைகள் ஈடுபட ஆரம்பிக்கும். ஆவியானவர் ஏற்கனவே பேசிக் கொண்டிருக்கிறார். Spirit of God is beginning to stir hearts of people. I see leaders' hearts being stirred. ஆவியானவர் இருதயங்களை ஸ்டர் பண்ணி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். Hallelujah. This is going to increase. Amen. At least amongst the people that God has called. கர்த்தர் மேல் வீட்டு அறை 120 பேர், கிதியோனின் 300, பாகாலுக்கு பணியாத 7000, ஒரு யோவான் ஸ்நானகனின் தலைமுறை, ஒரு யோசுவாவின் தலைமுறை என்று சொல்லக்கூடிய ஒரு செலக்டட் குரூப் ஆஃப் பீப்புள், லைக் மைண்டட் பீப்புள் ஆண்டவர் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஐ see God uniting such leaders even around Tamil Nadu. I'm beginning to see some precious jewels. ஊழியக்காரர்கள், சில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள், வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒருவேளை பர்சனாக இல்லாமல் இருக்கலாம், தெரிந்த ஒரு நபராக இல்லாமல் இருக்கலாம். But God is bringing people with a kindred spirit, with like-minded visionary leaders. ஆண்டு இணைக்கிறார். ஆவியானவர் செய்கிற ஒரு கிரியை. ஆமென். சபைகள் மிஷனரி ஊழிய அழைப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். ஆமென். ரிவைவல் என்பது என்ன? சபைக்குள்ளே தேவன் செய்கிற காரியம். ரிவைவல் இம்பாக்ட் என்பது என்ன? வருகிறதான விளைவுகள். 11 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது என்னது? ரிவைவல் இம்பாக்ட் 1 என்னது? people will come to know the Lord and in big numbers. திரளாக மக்கள் தேவன் பக்கம் வருவார்கள், எளிதாக வருவார்கள். இரண்டாவது என்னது? தெய்வீக அற்புதங்கள், தெய்வீக இடைபாடுகள், சாதாரண இடங்களிலே சாதாரண மக்களை கொண்டு தேவன் செய்வார். மூன்றாவதாக என்ன? முழு பட்டணம், முழு ரீஜன் தேவன் பக்கம் திரும்பும். நாலாவது என்ன? உபத்திரவம் ஒரு பக்கம் இருக்கும், அதே நேரத்தில் பிரகடனமும் இன்னொரு பக்கம் இருக்கும். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக சிலர் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். சிலர் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். ஆறாவதாக சவுலை போன்ற மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏழாவதாக எழுப்புதலிலே மகிமையை தேட விரும்புகிறவர்கள் ஓரம் கட்டப்படுவார்கள். எட்டாவதாக ஊழியத்திற்கு உதாரணத்துவமாக மக்கள் கொடுக்க ஆரம்பிப்பார்கள். ஆமென். ஒன்பதாவதாக சாதாரண கூடுகைகளிலே ஆவியானவருடைய அசைவு கூட்டங்களிலே உண்டாகும். பத்தாவதாக திட்டமான தேவ அழைப்பும் வழிநடத்துதலும் ஊழியங்களுக்கு உண்டாகும். 11ஆவதாக சபைகள் மிஷனரி ஊழிய அழைப்பை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கும். ரிவைவல் இம்பாக்ட். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசினாரா? We are about to see all these things. Let our mind capture all these things. நம்முடைய மனதிலே இதெல்லாவற்றையும் இருத்தி வைத்துக் கொள்வோம். இதற்காகத்தான் ஜெபிக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த காரியங்களை பார்ப்பதற்காகத்தான் நாம் பிரயாசப்படுகிறோம். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். May the Lord use you in revival. கர்த்தர் உங்களை எழுப்புதலிலே பயன்படுத்துவாராக. எழுப்புதல் தாக்கத்தை உங்கள் கண்கள் காண உதவி செய்வாராக தேவன். நீங்கள் ஒரு பார்வையாளராக இல்லாதபடிக்கு பங்காளராக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பரியாசக்காரராக ஒருபோதும் இருந்து விடாதீர்கள். பார்வையாளராக இருந்தால் கூட ஆண்டவர், சகேயுவே இறங்கி வாப்பா, பார்வையாளராக இருக்காதப்பா, பங்காளராக இருப்பா என்று இறக்கிடுவார். தாவீதை போல அங்கே யுத்த களத்தில் ஒருவேளை பார்வையாளராக தான் இருந்திருக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் இறங்குப்பா களத்தில்னு சொல்லி கர்த்தர் இறக்கி விட்டது போல கர்த்தர் இறக்கிடுவார். ஆனால் பரியாசக்காரராக ஒருபோதும் இருக்காதீங்க. ஆமென். பி a partaker, don't be a spectator. Certainly don't be a cynic, don't be a sarcastic critic. Be open to the Spirit of God. ஆமென். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் செய்ய போகிறார், அனுப்ப போகிறார்.
அதில் நீங்களும் நானும் சேர வேண்டும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Father, we thank you, Lord, for your grace. எங்களோடு கூட உங்கள் கிருபை இருக்கிறது, அதை நாங்கள் பார்க்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி. We honor you, Lord. We praise you, Lord. We lift up your name. உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எழுப்புதலிலே எங்களையும் பயன்படுத்தும். விட்டுக் கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நாங்கள் நீர் விரும்புகிற நபராக எழும்ப உதவி செய்யும். May we become the person that you want us to be. May we do the thing that you want us to do, so that we can see the impact that we just heard, Lord, this long. இவ்வளவு நேரமாக நாங்கள் கேட்ட எழுப்புதலின் தாக்கத்தை நாங்கள் காணத்தக்கதாக நீர் விரும்புகிற நபராக நாங்கள் மாறவும், நீர் செய்ய வைத்ததை நாங்கள் செய்யவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே மகிமை, துதி, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Thank you, people of God, for joining in today. கர்த்தர் இந்த செய்தி மூலம் உங்களோட பேசியிருப்பார் என்று விசுவாசிக்கிறேன். இப்பவும் ஒரு பாடலை பாடுவோம். விழித்தெழு விசுவாசியே நீ என்ற பாடல் பாஸ்டர் ஜூட் அவர்கள் பாடும் பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். பிடித்தெழு விசுவாசியே நீ, பிடித்து கண்களை ஏறிட்டு பா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. பிடித்தெழு விசுவாசியே நீ, பிடித்து கண்களை ஏறிட்டு பா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எருசலேமின் ஆலங்கத்தை பா, தெருக்களின் அலங்கோலத்தை பா. எருசலேமின் ஆலங்கத்தை பா, தெருக்களின் அலங்கோலத்தை பா. நெருங்கி ஜெபித்து நொறுங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. நெருங்கி ஜெபித்து நொறுங்கி நீயும் வா, விரும்பி அலங்கத்தை கட்டிடவா. பிடித்தெழு விசுவாசியே நீ, பிடித்து கண்களை ஏறிட்டு பா, எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை, ஆவியின் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவத்தை வெறுக்கும் மனிதர் தேவை, ஆவியின் நிரப்புதல் பெற்றோர் தேவை. பாவியின் சாவை கூறி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்தர் தேவை. பாவியின் சாவை கூவி உரைக்கும் ஆவி பெற்ற பரிசுத்த தேவை. விழித்தெழு விசுவாசியே நீ, விழித்து கண்களை ஏறிட்டு பா, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. அர்ப்பணம் தூயனே
என்னை அளித்தே. அப்பனே ஆயினும் ஏற்றுக்கொள்ளும், அர்ப்பணம் தூயனே என்னை அளித்தே. அர்ப்பணே ஆயினும் ஏற்றுக்கொள்ளும், அறுவடை பணியை கருத்துடன் செய்ய தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும். அறுவடை பணியை கருத்துடன் செய்ய தருகிறேன் என்னை ஏற்றுக்கொள்ளும். பிடித்தெழு விசுவாசியே நீ, பிடித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. பிடித்தெழு விசுவாசியே நீ, பிடித்து கண்களை ஏறிட்டு பார். எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று எழுந்து கட்டிடவா. Praise the Lord. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். தப்பனே, எங்களோடு இன்றைக்கு இடைப்பட்டு இந்த ஆராதனை ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் உமக்காக ஓட எங்களுக்கு பலன் கிருபைகளை தாங்க. இன்றைக்கு மத்தியானம் உள்ள பைபிள் ஸ்டடி ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இந்த காலை ஆராதனையில நீங்க பிரசன்னராக இருந்து வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, தேவாவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.